13 வயதாகக்கூடிய வைபவ் சூரியவன்சி அப்படின்ற பிளேயரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 1,10,00,000 ஏலம் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு பிளேயரை எதனால நாங்க ஏலம் எடுத்தோம் அப்படின்றத பத்தி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் விளக்கம் கொடுத்திருக்காரு. 2025 ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலமானது சவுதி அரேபியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல எல்லா அணிகளுமே அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு போட்டிக்கு மத்தியில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு 13 வயதாகக்கூடிய இளம் இந்திய வீரரான வைபவ் சூரியவன்சிய 1,10,00,000 வாங்கியிருக்காங்க. இது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சமீபத்தில் சென்னையில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அண்டர் 19 டெஸ்ட் போட்டியில 58 பந்துகளை சதம் அடிச்சாரு வைபவ் சூரியவன்சி. அதன் வாயிலா தான் அண்டர் 19 டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிவேகமா சதம் அடிச்ச இந்திய வீரர் அப்படின்ற சாதனையுமே படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சிறு வயதிலேயே முதல் தர கிரிக்கெட்ல சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு. சச்சின் மற்றும் யுவராஜ் சிங் சாதனையுமே உடைச்சிருக்காரு. சையத் முஸ்டாக் அலி டிராபிலையும் கூட ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில பீகார் அணிக்காக கிளம்பிறங்கி 6 பந்துகளை 13 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதன் காரணத்தினால மட்டும்தான் இந்த மெகா ஆக்ஷன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸோட போட்டி போட்டு வைபவ் சூரியவன்சி ஏலம் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் வைபவ் சூரியவன்சியை வாங்கினது எதற்காக அப்படின்றத பத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் விளக்கம் கொடுத்திருக்காரு. இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு இது வளர்றதுக்கான நல்ல சூழலா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். வைபவ் ஆல்ரெடி எங்களோட பயிற்சி முகாமுக்கு வந்திருந்தாரு. அங்கே அவரோட திறமையை பார்த்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2025 ஐபிஎல் தொடர்ல புதிய கட்டமைப்புல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உருவாகி இருக்கு. இத பத்தியுமே ராகுல் டிராவிட் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய பெரும்பாலான இந்திய பேட்ஸ்மேன்களை தக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஏலத்துக்கே வந்தோம். அதனால இந்த மெகா ஏலத்துல நல்ல பவுலர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட டார்கெட்டா இருந்துச்சு. எங்களுக்கு ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக் தேவைப்பட்டது. அதை நாங்க உருவாக்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். எங்க கிட்ட இப்ப நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. இந்திய ஸ்பின்னரான கார்த்திகேயவை நாங்க வாங்கியிருக்கோம். அதே மாதிரி தனித்துவமான திறமை கொண்ட ஜோஃப்ரா ஆர்ச்சரியுமே வாங்கியிருக்கோம். இது இல்லாம லெப்டன் சீமர்ஸ் இருக்காங்க, ஃபரூக்கி, மகாபானு, இவங்களையுமே நாங்க ஏலம் எடுத்திருக்கோம். வெறும் ஏலம் அப்படிங்கறத தாண்டி ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் சிறப்பா பேசியிருக்காரு.